வணக்கம், நான் உங்கள் கடைசி விவசாய மகன் 1000 சேலஞ்சில் இன்னைக்கு டே 25. இன்னைக்கு எங்கே வந்திருக்க பார்த்தோம்னா பழனிசாமியோட நம்ம வெண்டைக்காய் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். வெண்டைக்காய் தோட்டத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அண்ணன் கேட்க போகிறோம். அதுக்கான தீர்வை நாம தரப்போகிறோம். அண்ணா சொல்லுங்கண்ணா, என்ன பிரச்சனைங்க வெண்டைக்காயில் தெரியுது? வெண்டை செடியில் வந்துங்க காய் உடைய மாட்டேங்குது. காய் உடைய மாட்டேங்குங்களா? சரிங்கண்ணா. வெள்ளை செடி வருதுங்களா? சரிங்கண்ணா. காய் பூரா மொரன்னு இருக்கு. மொரன்னு இருக்குங்களா? ஆனா நீங்க இந்த கவலையே பட வேணாம். இந்த வெண்டைக்காய் ஒடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஜிங்க் சல்பேட் இருக்குங்களா? ஜிங்க் சல்பேட்டுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு 10 கிலோ 5 கிலோ கொடுத்தீங்கனாலே காய் நல்லா ஒடிப்பு வருங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா, அந்த மொரன்னு இருக்கிறனால மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குல்ல, அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மேல வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா காய் நல்ல முறையிலே உடையும். நல்ல காய் வந்து வெள்ளை கலர்ல வராம உங்களுக்கு நல்ல பொறிப்பு இருங்கண்ணா. மேல அந்த வெள்ளை ராசி வர்றது எதுக்காகன்னா சாம்பல் நோவுன்னு சொல்லுவாங்கண்ணா. இந்த சாம்பல் நோவை கண்ட்ரோல் பண்றது எப்படின்னா, சல்ஃபர் பிளஸ் டெபிகோன சொல்லணும் ஒன்று இருக்குங்கண்ணா. அதை மேல ஒரு டேங்க் 30 கிராம் ஸ்ப்ரே பண்ணீங்கனாலே நல்ல முறையில கண்ட்ரோல் ஆகி உங்களுக்கு நல்ல ஈல்டு தருங்கண்ணா. சரிங்களா? இப்ப நான் வந்து ஃபீல்டு பார்த்ததுல உங்களுக்கு சந்தோஷம் தானே? உங்களுக்கு ஓகே தானே? ஓகே. ஃபார்மர் ஹாப்பிங்க, நம்மளுக்கு ஹாப்பிங்க. இதே மாதிரி வீடியோ வேணும்னீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா டைமும் சொல்லி ரொம்ப கஷ்டங்க. தயவுசெய்து கொஞ்சமாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.